திருநர் திருத்த சட்டம் பற்றிய முக்கிய உரையை வழங்க தோழி யாஸ்மின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்கள் முக்கியமான விஷயங்கள் ஒரு சிலர் வந்து உங்க முன்னாடி யாஸ்மின் சொல்ல போறாங்க. முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க. அதை தொடர்ந்து ராமன் இளம் திருநங்கை ராமன் அவங்க மக்கள் மேல பார்க்கலாம் எப்படி பண்றாங்க. நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். லைன்ஸ் கிளப் வந்திருக்கக்கூடிய அனைத்து திருநங்கைகளுக்கும் என்னோட முதல் வணக்கம். திருநர் திருத்த சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருநங்கை வந்து திருநங்கையாக மாறுறதுக்காக நம்மளோட ஃபேமிலி வந்து என்றைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காது. நம்ம காது குத்துறதாகட்டும், நம்ம வந்து பெண் முறை அணிகிறதாகட்டும், இல்லை நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரி ஆகட்டும், அதெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலி ஏற்றுக்காது. அவங்கெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம வீட்டை விட்டு வெளியேறி திருநங்கைகள் இடத்துல போய் ஆதரவு தேடி நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சுக்கிறோம். அப்போ வந்து திருநங்கைகள் ஒன்று கூடி வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த நம்மளுடைய உரிமை, நம்ம மாற உரிமை, நம்மளோட உடம்பு நம்ம தீர்மானிக்க முடியாமல் கலெக்டர்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் காமிச்சு அவங்க மூலமாக தான் நம்ம வந்துட்டு இனிமேல் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வாங்கணுங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து மனசை வந்து வேதனைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்மளுடைய விஷயத்தை கூட நம்மளே முடிவெடுக்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கிறோம். மத்திய அரசு பாஸ் பண்ண இந்த திருநர் திருத்த சட்டம் வந்து திருநங்கை அனைத்து பேருக்குமே வந்து மன வலியையும் மன வேதனையும் கொடுக்குது. இத்தனை மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் வந்து மதுரை, சென்னை இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் அதை பற்றி போராட்டங்களும் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இந்த சின்ன பொள்ளாச்சியில் சகோதரி அறக்கட்டளை கல்கி சுப்பிரமணியம் மேம்னால நம்ம பண்ண ஒரு போராட்டம் மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டாது. இவ்வளோ சின்ன ஊரில் இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே நம்மளுக்கு ஒரு கௌரவம். அந்த கௌரவத்தை கொடுத்தது வந்து அனைத்து புகழும் நம்ம கல்வி மேடமே வந்து சேரும். அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்களில் திருநங்கைகளை வந்து நம்ம கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கட்டாய வசூலிக்க, கட்டாய பாலியல் தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. திருநங்கைகள் வந்து தப்பு பண்ணால் நம்ம பெரியவங்கள்ட்ட போய் சேரோம். தப்பை திருத்தறதும் அடிக்கிறது நல்லது கெட்டது சொல்லித்தரது வந்து பெரிய திருநங்கை மூத்த திருநங்கைகளோட அவங்களுடைய ஒரு இப்போ நம்ம தாய்க்கார பண்ணலாம் வந்து நம்ம தப்பு பண்ணால் தட்டி கேட்கறது இல்லையா, நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி ஒன்று தான். ஆனால் அது வந்து கட்டாய வசூலிச்சா வந்து 2 வருஷமும், அதே மாதிரி கட்டாய பாலியல் தொழில் வச்சா 10 வருஷம் தண்டனை, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதிர்ப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் தான் நம்ம போராட்டம் பண்ணோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் தொந்தரவு அந்த மாதிரியான கூடுதலான ஒரு தண்டனை இருக்குது. இதே ஒரு திருநங்கைக்கு ஒரு பாலியல் தொந்தரவோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்தால் அதுக்கு வந்து குறைஞ்சது 2 வருஷம் தண்டனை தான் இருக்குது. பெருசாக எதுவும் இல்லை திருநங்கைகளுக்கு என்ன நடந்தாலும். அதே மாதிரி பெண்ணானாலும் ஆனாலும் ஒரு திருநங்கையான வலி வேதனை எல்லாமே ஒன்று தான். அதை வந்து கவர்மெண்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம போராடிட்டு அவங்க இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம போராடணுமோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் போராடிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து நம்ம போராடணும். அதில் இன்னும் வெற்றி பெறலை. இன்னும் எல்லா மாவட்டத்திலையும் பண்ணணும். அதில் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி சகோதரி அறக்கட்டளையில் வந்து இத்தனை வருஷமாக நம்மளுக்கு எத்தனையோ நல்லது செஞ்சுருக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க நம்மளுக்கு நல்லது செய்யணும். சகோதரி ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய கல்கி சுப்பிரமணியம் மேம்க்கு நம்ம எல்லாரும் உறுதுணையாக இருக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அவங்க இந்த பொள்ளாச்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை உழவு திருவிழா, இத்தனை மீட்டிங், வருஷம் தீபாவளி பொங்கலாகட்டும், ஒரு தாய் வீடு, ஒரு அக்கா தங்கச்சிங்க நம்மளை வந்து கூப்பிட்டு நம்மளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்குறதோ, ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறதோ இல்லை. ஏதோ ஒரு சில திருநங்கைகளுக்கு வேணால் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தாய் வீடு மாதிரி அவங்க கூப்பிட்டு நமக்கு பொருள் கொடுக்கறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து மீண்டும் எப்பவுமே இருக்கணுங்கிறது தான். அதே மாதிரி வந்துட்டு திருநங்கைகளை வந்து பாவம் பார்க்க வேண்டாம், கடவுளை நினைக்க வேண்டாம், சுயமரியாதை, எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாத்துக்குங்கிற ஒரு மனநிலையை
பற்றி இன்னும் பேசுறதுக்கு ஆகவே வருவாங்க. மிக்க நன்றி.